செல்வி, வேலைலாம் ஆயிடுச்சா? அக்கா, சாப்பாடுலாம் ஆயிடுச்சாக்கா? ஆகிட்டே இருக்குப்பா. ம். எங்கே உன் பையலை காணா? சத்துணவு பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிருக்கேன்க்கா. நான் தான் படிக்கல, அவனாச்சும் படிக்கட்டுமே. சரி சரி, நல்ல காரியம் தான் பண்ணேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி வயிற்றுல குழந்தை இருந்துச்சே, ஏன் அப்பா சொல்லிட்டேன்? நான் எங்க காலிச்சேன், எல்லாம் எங்க மாமியா தான். அந்த பாவத்தை செஞ்சதுனாலயும் என்னவோ சீக்கிரமா செத்து போயிடுச்சு. ஏதோ அந்த பொம்பளை போனதுக்கு அப்புறமா நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா இந்த ஆள் வேற தினம் குடிச்சிட்டு ஊரொம்பெல்லாம் இழுத்துட்டு வராரு. எனக்கு ஒரு கை போடுறாடே. முடிஞ்சு மச்சே. முடிஞ்சு மச்சே, கடைசி ஆட்டம். நீங்கள் போடலைன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். எல்லாத்தையும் ஏய், எங்கடா வந்து வாங்குற? ஏய் ஏதோ நான் ஒரு வேலைக்கு போறனால ஒரு வேளை சாப்பாடுனாச்சும் சாப்பிட்றேன். இதுக்கு இடையில வேற இந்த ஆளு நேற்று போலீஸ் கரெக்டா வம்பிழுத்துட்டு வந்துட்டாரு. இன்னும் எழுப்புறியா? நான் கோபப்படனு சமுதாயமே அழிஞ்சிடும் தெரியுமில்ல. நான் தூங்க போறேன். ஏய், என் மேலே கேட்கிறியா? நான் சாதிக்க பிறந்தவனே. சாதிக்க பிறந்தவனுக்கு ரோட்ல என்னடா வேலை? ஓ, போலீஸா? சார், கேஸ்லாம் எதுவும் எழுதாதீங்க சார், எழுதாதீங்க சார். சாரி சார். ஏய் போடா சார். ஏதோ அந்த போலீஸ்காரர் நல்லவரா இருக்க போவும் விட்டுட்டாருக்கா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் செல்வி, வேணா கொண்டு போய் வேணா காட்டு செல்வி. சரிக்கா, நான் போய் பார்க்குறேன். என்ன செல்வி, உன் புருஷன் போதையை போட்டு பழைய குடோன் சைடு போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அவன்கிட்டயே வம்புலுக்கு போகிறான், போய் பாரு. இதோ போகிறேங்க. மச்சி, வா மச்சி. டீ குடிக்க காசு கொடு மச்சி. ஏய், டீ குடிக்கவே உனக்கு காசு இல்லை, சுதியத்தை மட்டும் உனக்கு காசு வருது. பொண்டாட்டி வேலைக்கு போகிறான் மச்சி, அதில் வந்து அப்படியே சொல்கிறது. ஆடா தூ, இந்த பொழப்புக்கு எங்க 4 பேர்த்த விட்டு சம்பாதிக்கலாம். டேய், உன் பொண்டாட்டி எப்படி தப்பா பேசுறியா? என் மேலே கேட்கிறியா? என் மேலே கேட்கிறியா? கொன்று ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. ஆடா பாரு, நவுறா. காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? லைட்டாக ஒன்று. என்ன கணேசா, வேலை கேட்க போகிறேன். அவன் தரமாட்டான்ட்டான். எங்கள் அப்பன்ட்ட நீ சொல்லி வேலை எனக்கு கிடைக்கணும். வாட்டா. முதலாளி, என்ன இந்த பக்கம்? என்னால் வேலையே வரல முதலாளி. வேலை போதை போட்டுச்சுட்டு கொஞ்சம் வச்சு சுற்றிட்டு இருக்கிற வேலை இல்லை, போய் பாரு. என்ன முதலாளி? வேலை இல்லை, கிளம்பு கிளம்பு கிளம்பு. வாங்கிட்டு வரேன்டி. இந்த ஆள் வர கடன் கடை தரானான்னு தெரியல. என்ன வா. சொல்லு. 1 கிலோ அரிசி கொடுண்ணே. காசை கொடு. வீடு இங்கே தானே. காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போடா. கொடுக்க மாட்டோமா? குடிக்க காசு இருக்குல்ல, அரிசி வாங்க காசு இல்லையா உனக்கு? கொடுத்துட்டு வாங்கிட்டு போடாங்கிறான்ல, போடா. செல்வி, சாப்பாடு போடுறி. இதோ வரேன் மாமா. நாளைக்கு பிள்ளைக்கு பிறந்த நாள், புது ட்ரெஸ் எடுக்கணும். காசு இருந்தா கொடு மாமா.
ஏதோ வாங்கணுன்ட்டு இருந்தால் மறந்தே போச்சு. என்னது பீடி கட்டாக இருக்குமோ? காசுலாம் எதுவும் இல்லை, ஏற்கனவே உடம்பு வலின்னு இருக்கேன், இல்லை காசு. இதுக்கு மட்டும் உனக்கு எங்க இருந்தியா காசு வந்துச்சு சொல்லு. என்னடி வாய் ரொம்ப நீளுது? நான் அப்படி தாண்டி குடிப்பேன். என் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். உன் பிள்ளைக்கு பிறந்த நாள் ஒரு கேடா? நல்லா போக போக பார்த்துக்கலாம். இப்போ எங்கேயும் காசு கிடைக்காது. கிடைக்கிற காசெல்லாம் குடிச்சே அழிக்கிற, கேட்குற என்னையும் திட்டுற. நான் யாரை நம்பியா உயிர் வாழ்றது? சொல்லு, நான் யாரை நம்பியா உயிர் வாழ்றது? ஏய், என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்டி. உன்னை போய் செத்து தொலைடி, நானாச்சும் நிம்மதியாக இருப்பேன். போதையிலே புகுந்தவுடன் பாடையிலே கிடக்குதம்மா, இளமயது ஜாதிலே அருவி வாழ்வு இழந்ததம்மா, குடி புகுந்த வீடு எங்கே சரிக்கிட்டு போனதம்மா, குழந்தை வாழ்வு மட்டும் இங்கே கேள்விக்குறியானதம்மா, கேள்விக்குறியானதம்மா.